இப்போ நான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன், காலைல வாங்கினேன். ஏன் வாங்கினேன்னு லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நியூ வைலோ பார்த்து வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வைலோ வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 15 டே ஐயில் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் போகிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் பஜாஜ் ஃபைனான்ஸ் போட்டேன். இது வந்து 6/12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6/12 அன்னைக்கு யூஜ் கிரீன், இதுக்கு பேர் சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் பிரிண்ட் வந்ததுன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே மேபி இந்த சிங்கிள் நான் எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணுவேன்னா, சிங்கிள் பிரிண்ட்டை வந்து எங்கே வருதோ அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி போகும். இன்கேஸ் ப்ரைஸ் கீழே வந்தால் கூட இந்த சிங்கிள் பிரிண்ட் ஏரியாவை தாண்டி கீழே போனாதான். இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே இருக்கு 915, 895, இதை தாண்டி கீழே போனாதான் புட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் கீழே வரும். அது வரைக்கும் மேல் நோக்கி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தான், உடனே நீங்கள் நடக்காது. இதை கம்மி பண்ணி பார்த்தா இதுக்கு மேலே எங்கே இருக்கு. ஸோ இதுதான் ப்ரைஸ். இந்த எல்லோ லைன் தான் இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் 956 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பேக் நோக்கி போயிட்டு இருக்கோம். இது எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா 58, இதுதான் 58. 58 ஏரியா 58ம் 59ம் இந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து வந்து ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்கு. ஸோ ஆஸ் பர் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போகும். இதை தாண்டி போச்சுன்னா கன்ஃபார்மாக வேற எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லைன்னா நேராக இந்த எல்லோ லைன், இதுதான் விபிஓசி, இங்கே போகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த லைன் என்ன, இந்த லைன் என்ன, அதை நம்ம பார்த்தோம்னா இந்த லைன் எங்கே காமிக்குது, 963 காமிக்குது. ஸோ 963 வேல்யூ ஏரியாவை போய் டச் பண்ணும். இப்போ 956 இருக்கு. 956 963 போகும். 963 உடச்சு மேலே போச்சு வித் வால்யூம், எந்த நெகட்டிவ் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா அது இங்கே போகும் 978. 978 நம்ம 980 வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாட்டும் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் பஜாஜ் ஃபைனான்ஸ். நான் வந்து 19.50க்கு ஒரே ஒரு லாட் வாங்கி வச்சிருக்கேன். 19.50னா எவ்வளவு, 19.50 இன்ட்டு 750, 15,000 ரூபாய். ஸோ 15,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அங்கே ஒரு மூமெண்ட்டு 970க்கு போச்சுன்னா இங்கே அட்லீஸ்ட் ஒரு 25காச்சும் போகும். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நான் இதை வந்து இன்னைக்கு நாளைக்கு விட்டுருவேன். 2 டேஸ் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன். ஸோ இதுதான் இன்னையோட மூவ்மெண்ட்.